ஆ என்ன எடுத்து வச்சு ஓ நிறைய கிலோ கறி ஒட்டுக்கா வெட்டிட்டு வந்துருக்குறாருக்குதுமா. சரி மத்தியானம் சாப்பாடு இருக்குது, கரைச்சி குடிச்சிக்கலாம், தயிர் ஊற்றினேன். பாருங்களேன் எடுத்து வந்து வச்சுட்டு போய்க்கிறாரு, ஒன்றுமே சொல்லாத. வண்டி கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வரமான்னாரு. இங்கே பாருங்களேன் கறி எடுத்து வச்சிருக்கு, நிறைய கிலோ கறியை ஒட்டுக்கா வெட்டிட்டு வந்துருப்பாராட்டுருக்குது. சரி செஞ்சிடலாம். சாப்பாடு என்ன தண்ணி ஊற்றி வச்சுருந்தா நாளைக்கு கூட கொடுத்து முடியும். தயிர் ஊற்றி வச்சுட்டு நல்லா பழபழன்னு இருக்கு. என்ன பண்ணுறது, வெள்ளிக்கிழமை எடுக்க மாட்டோம், எடுத்துகிட்டு வந்துட்டாரு. சரி காலையிலே சாமி கும்பிட்டாரு, ஓட்டு போட போயிட்டு வந்துட்டோம். நமக்கு தேர்தல்னாவே எலெக்ஷன் வந்தாவே நமக்கு திருவிழா தானே, ஆக்கி போடலாம். சாப்பிட்டுட்டு சொன்னேன் நிம்மதியாக சந்தோஷமாக. இன்றைக்கெல்லாம் பொழுது பூரா எல்லாம் ஓட்டு போட நடிகர் வர்றது, மக்கள் போடுறது இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு உக்காந்துட்டு கொஞ்சம் வெளியே வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னாரு. வியாபாரத்துக்கு போகிற வண்டியாக இருக்குதுப்பா, அது என்னன்னு பார்த்துக்கணுன்னு சொன்னேன். சரிம்மா பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டு நுரையீரலும் கறியை ஒட்டுக்கா எடுத்து போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அந்த நுரையீரல ஒரு தோல் மாதிரி இருக்குது மேலே சவுக்கா இது மாதிரி, அதை நம்ம உரித்து எடுத்துகிட்டு நான் அறுத்துருப்பேன். வெட்டிட்டு வந்துட்டார். சொன்னேன் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறம்மாம்பார். சரி அவர் வெளியே வண்டி பார்க்க போயிருக்காங்க, வரத்துக்குள்ளே நம்ம வேலையை பார்க்கலாம். சாப்பாடு இருந்தால் என்ன டெய்லியும் தான் மத்தியான நேரத்தில் லைனுக்கு போய்ட்டு வந்து கரைச்சி ஊற்றுறோம் குடிக்கிறாரு. நேரமாக செஞ்சிடலாம். சொன்னோம்னா சங்கடப்படுவார் பாவம். சரி இப்போ வண்டியை பார்த்துட்டு வந்துவிட்டோம். நமக்கு அதுதான் வாழ்வாதாரமே, நமக்கு அதுதான். சரி பாய் மக்களே.